கடைசியில 10 சீட்டை கொண்டு போய் தேமுதிக கிட்ட கொடுத்ததுங்கிறது வந்து எதேச்சாதிகாரத்தின் உச்சகட்டம், பாசிசத்தினுடைய டெபனிஷனே இதுதான். உதயசூரியனை காப்பாத்துங்க ஐயா, நீங்க வந்தாதாங்க உங்ககிட்ட தான் டார்ச் இருக்குது, அது சார்ஜபிள் பேட்டரி வேற, நீங்க போட்டே இருந்தா நாங்க ஜெயிச்சிருவோம்னு கெஞ்சிருப்பாங்களா? ரொம்ப நல்ல மனசு உள்ளவரா ஸ்டாலின் ஐயா, எல்லாருக்கும் அரவணைச்சிட்டு போறவரா. இதுவா அரவணைப்பு? சார் நேரடியா கேட்கிற, கனிமொழிக்கு உதயநிதி போட்டியா வரக்கூடாதுங்கிறதுனால இவங்க ஆடி ஜெயிக்கவே மாட்டாங்க. திமுக கம்யூனிஸ்ட் தொண்டனுக்கு கோபம், காங்கிரஸ் தொண்டனுக்கு கோபம், விசிகா தொண்டனுக்கு கோபத்தினுடைய உச்சம். இத்தனை ஏற்படுத்திட்டு நீங்க எப்படி வின் பண்ண போறீங்க? நேற்றுக்கு ஓபிஎஸ் ஒரு கும்பிடு போட்டிருக்காரு பாருங்க அந்த வேட்பாளர் தேர்வு விஷயத்துல. இது நடக்குமா? இது நியாயமா? வணக்கம் நேயர்களே. இன்று தமிழக தேர்தலில் 2 பக்க கூட்டணிகளிலும் தொகுதி பங்கீடுகள் முடிவாகி கையெழுத்தாகிவிட்டன. இதெல்லாம் பற்றி அலச நம்ம கூட இணைந்திருக்கிறார் திரு TDS ரவி அவர்கள். அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். என்டிஏ கூட்டணியில பிஜேபிக்கு 27 சீட், அமமுகக்கு 11 சீட், பாமகக்கு 18. தமாக அவங்க கொஞ்சம் பிரச்சனையோட கடைசியில உடன்பாடு பண்ணிட்டதா ஒரு நியூஸ் வருது. ஸோ அதிமுக எவ்வளவு நிற்க போறது? இதுல யாரு ஹாப்பி, யாரு சேட், என்ன விஷயம் நடக்கிறது உள்ளுக்குள்ள? போன முறை 20 தொகுதியில நிற்க பிஜேபி இன்னைக்கு 27 தொகுதியில நிக்குது. அப்படிங்கிற அடிப்படையில இருந்து அதை பாருங்க. 5 தான் வெற்றி பெற்றோம் அப்படின்னா இந்த வாட்டி 24க்கு மேல வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற அடிப்படையில பார்க்கணுமே ஒழிய, காங்கிரஸை விட ஒரு சீட்டு கம்மியா கொடுத்துட்டாங்கன்னு பேக்வர்டு ஒர்க்கிங் பண்ணக்கூடாது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அது 114 இருந்து 28க்கு வந்திருக்குன்னு நீங்க சந்தோஷப்பட்டுக்கலாம். அவ்வளவுதான் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். வாசனையாவை பொறுத்த வரைக்கும் போன முறை கொடுத்திருந்த தொகுதிகள் அது அதனுடைய அடிப்படையில அவருக்கு வரணும் அப்படின்னு சொன்னா ராஜ்யசபா ஒரு டிஸ்கஷனா வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வாசனையாவுக்கு ராஜ்யசபாங்கிறது ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து எந்த மாதிரி கொண்டு போறாங்க, அடுத்த வருடம் நடக்க போகுதா அப்படிங்கிற அடிப்படையில அது சிம்பிளா முடிஞ்சிடும். ஏன்னா வாசனையாவை பொறுத்த வரைக்கும் தேசியம் முக்கியம், தேசம் முக்கியம், பிரிவினைவாத சக்திகள் இருக்கக்கூடாதுங்கிறதுல ஆழமா இருக்கக்கூடியவர். அதனால அங்க வந்து பெரிய டிஸ்கஷனா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப பாமக 5 தொகுதிகள் குறைச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது நிதர்சனமாக பார்த்திருப்பாங்க என்ன மாதிரியான விஷயம் இருக்கு, எப்படி இருந்தா ஜெயிக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில பார்த்திருப்பாங்க. பிஜேபிக்கு 80 தொகுதி கொடுக்கலாம், ஏன்னா 13 தொகுதியில் அவங்க 2வது இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்ப 76 தொகுதிகள் அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். 27 கொடுத்து எடப்பாடி ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய நண்பர்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். நம்ம ஸ்ட்ரைக் ரேட்டுங்கிறது தான் என்னைக்குமே முக்கியம், எத்தனைங்கிறது முக்கியமே கிடையாது. ஸ்ட்ரைக் ரேட்டு தான் முக்கியம். உதாரணத்துக்கு குமாரசாமி ஐயாவுக்கு ஒரு 20 சீட்டை கொடுத்து அவரை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. 20 சீட்ல எப்படி ஒருத்தர் முதலமைச்சர் ஆகலாம்? பிஜேபியோட ஒரு முறை ஆனாரு, காங்கிரஸோட ஒரு முறை ஒப்பந்தமும் போட்டுக்கிட்டாரு. அந்த இதுல வந்து ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாரு. அப்ப அந்த 20 சீட்டுங்கிறத வச்சு அவர் எப்படி நீங்க முதலமைச்சர் ஆக்குனீங்கன்னா 3 மாவட்டங்கள்ல அவருக்குன்னு ஓட்டு இருக்கு. அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டை நீங்க பார்க்கணும். அவர் எத்தனை தொகுதியில நின்றாரு, எத்தனை தொகுதியில ஜெயிச்சாருங்கிற அந்த ஸ்ட்ரைக் ரேட். ஸோ ரொம்ப முக்கியம் லைஃப்ல வந்து தேர்தலை பொறுத்த வரைக்கும் சீட் எண்ணிக்கை கேட்கும்போது ஸ்ட்ரைக் ரேட் தான். நீங்க குறைச்சிக்கிட்டே வந்தா எப்படி ஸ்ட்ரைக் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும்? அதிகப்படுத்தினா தானே ஸ்ட்ரைக் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியுங்கிறது வந்து 4 பேருக்கு பதிலாக 6 பேர் கொடுங்க, நான் அந்தால தீர்த்துடுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அதை வந்து ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிட்டேன்னா பிஜேபி வந்து திமுக மாதிரி கும்படி பூண்டி தாண்டாத கட்சி இல்லை. அது இந்தியா பூரா வியாபித்து இருக்கு, 18 மாநிலங்கள்ல ஆட்சி செய்யுது. அதுக்கு தெரியும் ஸ்ட்ராட்டஜினா என்னங்கிறது தெரியும். இப்ப இந்த 27 சீட்ல பிஜேபியை சார்ந்தவர்கள் மட்டுமே நிற்க வைத்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது நடந்ததுன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில யாரையுமே என்னுடைய சின்னத்துல நெல்லுங்கன்னு நிர்பந்தப்படுத்தல, வற்புறுத்தல. இப்ப ஏசி சண்முகம் ஐயா அவருடைய சின்னத்துல நிக்கிறத விட ரெட்டையில அவர் நிக்கிறதுல அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ரெட்டையில இருந்து வந்தவர். ஜான் பாண்டியனை பொறுத்த வரைக்கும் அவர் தாமரையில நிக்கிறேன்னு சொன்னார்னா ஜான் பாண்டியனை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாக்கு அவருடைய முகத்துக்கு தான் கிடைக்கிறது. அதை தவிர ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா அவர் வந்து கண்டிப்பா
தாமரையோ அல்லது இரட்டையிலையோ எடுத்துக்கணும். அவர் எதை எடுத்துக்க போறாருங்கிறது அவருடைய ஆப்ஷன். ஆனால் பாமக கிட்ட போய் அப்படி சொல்லல. 18க்கு பதிலா 25 கொடுக்குறேன், 7 தொகுதிகள் நீ என்னுடைய சின்னத்துல நிக்கணும், மதிமுக கிட்ட சொன்ன மாதிரி பாமக கிட்ட சொல்லல. ஸோ இதுதான் ரொம்ப தெளிவா ஸ்மூத்தா எப்படி ஒரு கூட்டணி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறையா எனக்கு தெரியுது. இதுல வருத்தங்கள் யாருக்கு இருந்தாலும் மே 4ஆம் தேதிக்கு பிறகு இந்தந்த இடத்துல நான் இப்படி வெற்றி பெற்றிருக்கேன், அப்ப 2031 அப்படிங்க, ஏன்னா 29 திரும்ப பாராளுமன்றம், அதுல 10 25 15ங்கிற அடிப்படையில விவாதம் வரும். ஆனா திரும்ப சட்டசபைக்கு வரும் பொழுதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிறவங்க சுய சிந்தனையோடு அடுத்தது என்ன வரணும், நான் என்ன பண்ண போறேங்கிறத பண்ணணும். அண்ணாமலை இருக்கார், அதை பார்த்துப்பார். நயனார் நாகேந்திரன் இருக்கார், அதை இன்னும் தெளிவா பார்த்துப்பாரு. ஸோ அதோட அது முடிஞ்சது. ஆனால் இங்க திராவிட முன்னேற்ற கட்சியை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே தப்ப கரெக்டா பண்றவங்க திமுக, இல்லைன்னா வெட்ட வெளிச்சமா பண்ணிடுவாங்க. எல்லாருக்கும் தெரியும் 2 பேர்கிட்ட தான் பணம் போகுது, தியாகராஜனே சொல்லிட்டாரு. வெட்ட வெளிச்சமா பண்ணுவாங்க, வெக்கப்படுற வேலையெல்லாம் கிடையாது. ஆனா இந்த வாட்டி 2 விஷயத்த தப்பு பண்ணியிருக்காங்க. ஒண்ணு, கரூர் விஷயத்துல அவசரப்பட்டது. அன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கே முதலமைச்சர் போகணுங்கிறது இல்லாம அடுத்த நாள் காலையில போயிருந்தாருன்னா 40 பேர் தான் செத்துருக்காங்க, ஒன்றும் பெரிய பாதிப்பு வரல அப்படிங்கிற அடிப்படையில அது போயிருக்கும். ராத்திரியா போகும்போது என்ன 100 பேர் சாகலையா அப்படிங்கிற அடிப்படையில அது மாறி டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. கரூரை பொறுத்த வரைக்கும் ஒரு திமுக காரர் எப்படி செயல்படுவாரோ அப்படி செயல்படாம செந்தில் பாலாஜி பண்ண 10 ரூபாய் மேட்டர் தான் அதை ஊத்தி விட்டுச்சு. இப்ப அதே மாதிரியே இந்த கூட்டணி விஷயத்துக்குள்ள நீங்க வந்தீங்கன்னு சொன்னா, இப்ப 1 மாசத்துக்கு முன்னாடியே தேமுதிக வந்துருச்சுன்னு சொல்லும் போதே அவங்களுக்கு 10 தொகுதியை கொடுத்துட்டு, ஒரு ராஜ்யசபாவையும் கொடுத்துட்டு, கூட்டணியில இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் ஐயா இந்த மாதிரி இருக்குது 10 கொடுத்துட்டேன், நான் 175ல நின்றா தான் 133 ஜெயிப்பேன், இல்லைன்னா உங்களை நம்பி நான் ஆட்சி செய்யற மாதிரி வந்துடும், அது எனக்கு நல்லதில்லை, நீங்க எல்லாரும் ஒரு சீட்டை கொடுங்கன்னு கேட்டிருந்தா அது வேற ரூட். இருக்கிறவங்க கிட்ட இருந்து இந்த குரங்கு கையில இருந்து பூமாலையை பறிக்கிற மாதிரி வைகோ கிட்ட இருந்து 3 பூ, கம்யூனிஸ்ட் கிட்ட இருந்து ஒரு பூன்னு பறிச்சுட்டு அதை சுப்பிரமணி கிட்ட கொடுத்ததுங்கிறது தான் இருக்கிறதுலயே ரொம்ப மோசமான ஒரு விஷயம். தேமுதிகவுடைய அறிவிப்பு முதல்ல வந்திருக்கணும். இப்ப அந்த தொண்டர்களுக்கு எல்லாருக்குமே மண்டை காஞ்சிருக்கும், என்கிட்ட இருந்து சீட்டை பறிச்சு கடைசியில தேமுதிக கொடுத்தையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபம் வந்துடும். அந்த கோபத்தை ரொம்ப தெள்ள தெளிவா திமுக ஏற்படுத்தியிருக்கு. இது திமுக பொதுவா செய்யக்கூடிய, அதாவது அயோக்கியத்தனங்கள்ல எப்படி கரெக்டா அயோக்கியத்தனம் பண்ணுங்கிறதுல யூனிவர்சிட்டி திமுக அப்படியே தசை மாத்தி விட்டுருவாங்க. இந்த விவேக் டேக் டைவர்ஷன்ல கொண்டு போய் திருப்பதியில விட்டு கையில லட்டை கொடுத்த மாதிரி அங்க ஜாங்கிரியை கொடுத்துட்டு கூட இது திருப்பதின்னு சொல்ற அளவுக்கு திறமைப்படுத்த திமுக இப்ப எல்லாரையும் வெறுப்பேத்திட்டு, ஒரு கட்சியையும் வெறுப்பேத்திட்டு கடைசியில 10 சீட்டை கொண்டு போய் தேமுதிக கிட்ட கொடுத்ததுங்கிறது எதேச்சாதிகாரத்தின் உச்சகட்டம். பாசிசத்தினுடைய டெஃபினிஷனே இதுதான். குழந்தை கையில இருந்து பூமாலையை வாங்கி சுப்பிரமணி கையில கொடுத்தது. இல்ல உங்களுக்கு இன்னொன்னு சொல்ல வந்தேன். இப்ப மக்கள் நீதி மையம் கமலஹாசன் ஒரு பேட்டி கொடுத்து, நான் தியாகம் பண்ணல, இது என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தமான ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடைசியில அவர் எங்கேயுமே போட்டியிடல, மக்கள் நீதி மையம் போட்டியிடல. போன பாராளுமன்ற தேர்தலையும் இப்படிதான் அவர் போட்டியிடாம ஒரு ராஜ்யசபா அவருக்கு மட்டும் வாங்கிட்டு போயிட்டாரு. இந்த தேர்தல்ல ஒண்ணுமே எங்கேயுமே பங்கேற்கல. அவங்க கட்சிக்காரங்க எப்படி இருப்பாங்க? அவர்தான் அழகா ஒண்ணு சொன்னாரு, அதை நீங்க மறந்துட்டீங்களே. ஆண்டவன் இருக்காங்கிறது இந்த திருடெல்லாம் திருடிட்டு போகும்போது ஒரு சாட்சியை வச்சுட்டு போவாங்கிற மாதிரி அதை வச்சு போலீஸ் அவனை பிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி எந்த நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கிறேன் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டு உதயசூரியனில் நிக்க சொல்லி நிபந்தனை தானே கொடுத்துருப்பாங்க. ஆமா, உதயசூரியன்ல நிக்க சொல்லி வேண்டுகோளை விடுத்திருப்பாங்க. ஐயா உதயசூரியனை காப்பாத்துங்க ஐயா, நீங்க வந்தாதாங்க உங்ககிட்ட தான் டார்ச் இருக்குது, அது சார்ஜபிள் பேட்டரி வேற, நீங்க போட்டே இருந்தா நாங்க ஜெயிச்சிருவோம்னு கெஞ்சிருப்பாங்களா? கேட்டிருப்பாங்களா? நிபந்தனை வைத்தாங்க. உங்க ஆளுங்கெல்லாம் ஏற்கனவே இங்கதான் இருக்காங்க, பத்மபிரியால இருந்து மகேந்திரன்ல இருந்து எல்லாம் இங்கதான் இருக்காங்க, நீங்க ஒத்தாலாம் வந்திருக்கீங்க, ஒத்த பிராமணன் வந்தா சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன கேட்டிருப்பாங்க? பிராமணன் இல்ல அவர், அது வேற விஷயம், நான் உதாரணத்துக்காக சொல்றேன். அப்போ வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் நிபந்தனை வச்சிருக்காங்க. அதை பொறுக்க முடியாம அவர் என்ன பண்ணிருக்காரு, நோ நான் தனியாளா இருக்கேங்கிறதுக்காக என்னை இவ்வளவு அவமானப்படுத்துறீங்களா, யாரை உதயசூரியனத்தில் நிக்க சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாரு. இந்த மீட்டிங் எல்லாம் நடத்தினார்ல, எதுக்கு இவர் மீட்டிங் எல்லாம் நடத்துறாரு அப்படின்னா அந்த லெட்டர் பேட் தொலைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். யாருக்கையாவது பழைய லெட்டர் பேட் இருந்தா கொடுங்க,
அதை வைத்து நான் வந்து ஒரு ஒப்பந்தம் போடணும் அப்படின்னு தான் மீட்டிங் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். இவ்வளவு கேவலமா, அதாவது ஒரு வார்த்தையை சொல்றாராமா, நிபந்தனையற்ற ஆதரவு கொடுப்பாராமா. அந்த நிபந்தனையை ஏத்துக்காதனாலதான் இந்த ஆதரவு நிலைமைக்கு அவர் வந்திருக்காரு. அது நிபந்தனைங்கிற ஒரு தொந்தரவு உதயசூரியன்ல நிக்க சொன்னதுங்கிறது. சோ இந்த மாதிரி அபத்தங்கள் எல்லாம் இவ்வளவு அசிங்கமா எங்கேயுமே நடந்தது இல்ல. திமுக வரலாற்றுல ஒரு கொலையை செஞ்சுட்டு 9 அடி ஆழத்துல போட்டுட்டு அங்க ஒரு பூந்தோட்டத்தை ரெடி பண்ணிட்டு நாத்தமே இல்ல, நல்ல வாசனை வருதுன்னு நீங்க சொல்ற மாதிரிதான் தப்பு பண்ணுவாங்களே ஒழிய இப்படி முட்டாள்தனமான தப்பு பண்ணவே மாட்டேன். இதுல நேரடியா இதுல நிக்கல, தேர்தல்ல நிக்கல. என்ன ராமர் மாதிரி மரத்துக்கு பின்னாடில இருந்து வாலி அடிச்ச மாதிரி அடிக்க போறீங்களா? இது என்ன நேரடியா நிக்கலன்னா என்ன அர்த்தம்? தொகுதியில நிக்கலைங்கிறது தானே. உங்களதான் நிக்க விடல. உதயசூரியன்ல நிக்கிறதுனா நில்லு. உன் டார்ச் லைட்டை ஏற்கனவே நாங்க கையில வச்சுட்டு இருக்கோம். ரிமோட்டையும் டிவியும் கொடுத்துட்டு தான் உனக்கு ராஜ்யசபாவை கொடுத்தது. இந்த சினிமால எல்லாம் பிலிம்ஃபேர்ல அந்த மாதிரியான விருதுகள்ல லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அதனால என்ன அர்த்தம்னா இதோட முடிச்சு நீ கலையும் போ, உனக்கும் படம் வரல, ஆனா நீ பண்ணதுக்கெல்லாம் இந்த அவார்டை வச்சுக்கோங்கிற மாதிரி லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டா ராஜ்யசபாவை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் போய் ஒரு 15 தொகுதியெல்லாம் கேட்கறதுங்கிற ஒரு சூழ்நிலை வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா திமுக கொடுத்து இத ஒரு பெருமையா வெளில வந்து ஒரு அறிவிக்கையா வேற சொல்றதுங்கிறது வந்து தப்பு. அவர் ஏற்கனவே தேர்தலில் நிக்காம இருந்தவர் தான். அவருக்கு ஒன்றும் புதுசு இல்லை. அவர் ஒன்றும் 40 தேர்தலை பார்த்து 2 தேர்தல் நிக்காம இல்லை. அவர் பார்த்ததே 4 தேர்தல் தான். அதுல 2ல நிக்கல. இதுல என்ன பெரிய பெருமை வேண்டி கிடக்குன்னு எனக்கு புரியல. ஓகே சார், இப்போ சீட்டு பங்கீடெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்ப தொகுதி எல்லாம் எப்படி இருக்கும்? இப்போ பாஜகவுக்கு அவங்க விரும்புற தொகுதி எல்லாம் கிடைக்குமா? எவ்வளவு தொகுதி இல்லைங்க, ஒவ்வொரு மண்டலத்திலயும் அவங்களுக்கு எவ்வளவு தொகுதி கிடைக்கலாம்? இவ்வளவு நாளா பேசப்பட்டது எண்ணிக்கை இல்லை. இவ்வளவு நாளா பேசப்பட்டது தொகுதியின் பெயர்கள் தான் அப்படிங்கிறது என்டிஏவை பொறுத்த வரைக்கும் என்னால ஆழமா சொல்ல முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த, ஏன்னா அவங்க கூட்டணிக்கு என்ன பேர் வைப்பாங்கன்னு தெரியல. இந்தின்னு வாங்க, திடீர்னு டிபிஏன்னு வாங்க, திடீர்னு யூபிஏன்னு வாங்க, இப்ப தானே திடீர்னு செக்குலர் அப்படின்னு வாங்க. கூட்டணிக்கு பேர் நமக்கு ஞாபகம் இருக்கிறதுல அப்பப்போ மாத்திப்பாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய சிக்கலா இருக்கக்கூடாது. நேர்மையா பாக்குறதா தான். என்ன சிக்கல் இருக்கக்கூடாது? போன முறை எதுல எல்லாம் போட்டியிட்டாங்களோ அதே தொகுதியில அவங்க ஜெயித்த தொகுதி அவங்க கையில கொடுக்கறது தானே நாகரிகம். அதான நாகரிகம். ஆனா இந்த மாதிரி ஆட்சியை நடத்திட்டு ஜெயிச்ச தொகுதியை கொடுக்கறது தான் பிரச்சனை. ஏன்னா திருப்பி அவன் எம்எல்ஏ போனான்னு வச்சுக்கோங்க, ஏய் நீ தானே வந்தேன்னா மாத்தி கொடுக்கணும். கம்யூனிஸ்டுக்கு கொடுத்த தொகுதியை காங்கிரஸுக்கும், காங்கிரஸ் கொடுத்த தொகுதியை கம்யூனிஸ்டுக்கும் வளப்பட வேலையை பண்ணீங்கன்னா தான் அது திமுக எம்எல்ஏங்கிற மாதிரி தெரியும். இப்போ விசிகா கொடுத்த அந்த 6 தொகுதியில 4 தொகுதி அவர் ஜெயிச்சார் இல்லையா? அந்த 4 தொகுதியை திருப்பி அவர்கிட்ட கொடுத்தா அவரால் தைரியமா போய் அங்க ஜெயிக்க முடியுமா? போய் நின்ற உடனே என்ன சொல்லி நீ ஓட்டு வாங்கினா, என்ன பண்ணிட்டு வர்ற, திரும்ப வேற உனக்கு ஓட்டு போடணுமான்றாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இங்க ஷஃபிள் பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஷஃபிள் பண்ணுவாங்க. அந்த ஷஃபிளிங்ல என்ன இருக்கும்னா, எதேச்சாதிகாரத்தின் உச்சமா என்ன இருக்கும்னா, போன முறை திமுக தோர்த்த இடங்களை கொடுப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. சோ தொகுதிகளை பேசியிருப்பாங்க. தொகுதி எண்ணிக்கைக்காக இவ்வளவு பெரிய பேச்சுவார்த்தை நடந்துதான் தெரியல. முட்டாள்தனத்தினுடைய உச்சகட்டம். ஃபர்ஸ்ட் தேமுதிக வர வச்சு வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்னு சொல்லி 10 சீட்டை கொடுத்துட்டு கான்ட்ரிபியூட் பவர்டு பை, ஸ்பான்சர்டு பை அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் அண்ட் விசிகா அப்படின்னு சொல்லியிருந்தா, அட ஒரு கூட்டணிக்கு புதுசா ஆள் வரனா எல்லாரும் ஒரு தொகுதி விட்டு கொடுத்தா தானே நல்லா இருக்கும்னு பேசுற மாதிரி சூழ்நிலை இருந்திருக்கும். கழுத்தை படிச்சு தொகுதியெல்லாம் வாங்கிட்டு அதை தூக்கி கொண்டு போய் தேமுதிக கையில கொடுத்த உடனே எனக்கு சிரிப்பு தான் வந்தது. நான் நியூஸ் 7 விவாதத்துல இருந்தேன். பிரேமலதாவுடைய அறிவிப்பு வரும்போது என்னால அந்த ஸ்டுடியோல அதுக்கு மேல சிரிக்க முடியல. வருத்தமா இருந்தது. ஏன்னா 2011 அப்புறம் அவங்க நின்ற எந்த கூட்டணியுமே ஜெயிக்கல. 2011 கடைசியா அவங்க அதிமுகவோட ஒரு கூட்டணி அமைச்சு ஜெயிச்ச வரலாறு எனக்கும் உங்களுக்கும் தெரியும். அதுக்கப்புறம் 14, 16, 19, 21, 24ன்னு வரிசையா தோத்த ஒரு கட்சிக்கு 10 சீட்டை கொண்டு போய் கொடுத்துட்டு 60 வருடமா இருக்கிறவங்களுடைய கம்யூனிஸ்ட் கிட்ட உனக்கு 6 ரொம்ப ஜாஸ்தி, 5 தான் கொடுக்க போறேன். என்ன இது மாதிரி ஒரு சீட், அதாவது ரொம்ப நல்ல மனசுள்ளவரா ஸ்டாலின் ஐயா, எல்லாருக்கும் அரவணைச்சிட்டு போறவரா. இதுவா அரவணைப்பு? இப்படியா கேவலப்படுத்துவாங்க? உள்டாவா பண்ணிருக்கணும்ல. நாங்கள் கொண்டாலம்பட்டியை கொடுக்கிறோம், நாங்கள் செய்யூரை கொடுக்கிறோம், நாங்கள் சேவூரை கொடுக்கிறோம் அப்படி இருந்தா அது வந்து ஸ்பான்சர்டு பைன்னு வந்துருக்கும். இப்போ இவங்களால அதே தொகுதியில நிக்க வைக்க முடியாது. நீங்க எழுதி வச்சுக்கோங்க, 175 தொகுதியில 133 ஜெயிச்சு 42ல தோத்தாங்க இல்லையா? அந்த 42ல பெருவாரியா தான் காங்கிரஸுக்கு போகும்.
ஏன்னா திரும்ப போய் ஃபேஸ் பண்ண முடியாது மக்களை. வாக்குறுதிகளை அப்படி கொடுத்து தொலைச்சிருக்காங்க. ஆனா இங்க வந்து இந்த இதை பொறுத்த வரைக்கும் 2021 ரிப்பீட் பண்ண முடியும். இன்னும் சொல்ல போனா நீங்க சொல்றீங்க இங்க தொகுதி எப்படி கிடைக்கும்? பாஜக அவங்க விரும்பின தொகுதி கிடைக்குமா? அந்த கேள்விக்கு நான் திரும்பி வரேன். எது விரும்பின தொகுதின்னு நீங்க பாருங்க. இப்ப நான் தான் அண்ணாமலைன்னு நீங்க வச்சுக்கோங்க. நான் அண்ணாமலையே இருக்கவே முடியாது. இருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் இருக்கேன். அதனால என்ன தப்பு? அப்போ ஏற்கனவே 13 தொகுதியில நான் வந்து 2வது வந்திருக்கேன். அந்த 13ன்னா 76 தொகுதிகள். ஸோ 76 தொகுதி எங்கிட்ட இருக்கு. இதுல இருந்து ஒரு 27 எனக்கு கொடுங்கன்னு கேட்கறது நியாயமான ஒரு விஷயம். ஏன்னா யூ ஹாவ் 76 உங்க கையில இருக்கு. 2வது இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. கரெக்டா? அப்போ அது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அது எங்கெல்லாம் 2வது வந்ததோ, கிட்டத்தட்ட 22 23 தொகுதிகளில் 2வது வந்ததுல அது நிக்க போகுது. ஸோ இங்க வந்து என்டிஏவை பொறுத்த வரைக்கும் செட்பேக்ஸ் எதுவுமே இருக்காது. 2 காரணத்துக்காக சொல்றேன். ஒண்ணு, தொகுதியை பேசாம எண்ணிக்கையில கையெழுத்து போட்டிருக்க மாட்டேன். அன்புமணி ஐயா வேணா 25 30 தொகுதிக்கு எழுதி கொடுத்துட்டு எனக்கு இதை 18ல இருந்து 20 வரைக்கும் கொடுக்கணும், அது குறைச்சு கொடுத்தா நான் வாங்கிக்க மாட்டேன்னு ஒரு ஒப்பந்தம். ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் முன்னாடி கையெழுத்து போட்டாரு. அப்படிங்கிற அடிப்படையில அது நடக்கலாம் ஒழிய மற்றவங்களுக்கு அந்தந்த இடம் தான் சரியா வரும். தென்காசி புதிய தமிழகம் கிருஷ்ணசாமிக்கு கொடுக்கறதுங்கிறது வந்து அதிமுக எடுக்கிற காலம் இருக்கும். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தென்காசியில் ஆல்ரெடி நல்லா வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதை திரும்ப கிருஷ்ணசாமி கொடுக்கறதுங்கிறது வந்து மோஸ்ட்லி எடப்பாடியுடைய காலம் இருக்கும். இப்ப என்னன்னா 175 தொகுதியில அதிமுக நிக்க போகுது, +or -2 or 3. இப்ப இதே தொகுதியில திமுக நிக்கணும். 57 கொடுத்தாச்சு கூட்டணிக்கு. ஆக்சுவலா 60, ஆனா அந்த வைகோவுடைய 3 நீங்க கழிச்சிடணும். 57 உதயசூரியன் சின்னத்துல 175 சீட் வருது. இல்ல பாருங்க, உதயசூரியன் சின்னத்துல திமுக காரன் நிக்கிறதுங்கிறது வந்து வேற தைரியம். அது கொஞ்சம் கம்மி. மற்றவங்களை பிடிச்சு கொடுக்கறதுங்கிற நிர்பந்தம் வந்ததுன்னு சொன்னா அதுக்கு நிறைய பேர் உடன்படலையே. வைகோவை தவிர வேற யாரும் உடன்படல. ஏற்கனவே 2021 யாரெல்லாம் உதயசூரியன் சின்னத்துல நின்றாங்களோ, ஜாவகர் உள்ள அவங்களெல்லாம் நீங்க தனி சின்னம் கொடுத்தாதான் ஐயா காப்பாத்துங்க ஐயா, நீங்க எதையா கொடுத்து தொலைச்சு எங்களுக்கு சிக்கலாயிர போது உதயசூரியன்லயே நாங்க நின்றுக்கிறோம், எங்களுக்கு சூரியன் எங்க மதத்துல கிடையாது, இருந்தாலும் உதயசூரியன்ல நிக்கிறோம்னு சொல்லி காலில் விழுறத தவிர வேற வழி இருக்காது. சார், இப்போ இன்னொரு புது இஷ்யூ உள்ளுக்குள்ள புகஞ்சன்றது அப்படிங்கிற இஷ்யூ இப்ப வந்து தலைவர் சீமானால வெளில வருது. அவர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, கலைஞர் மகள் கனிமொழிக்கே சீட் இல்லைன்ட்டாங்க. ஏன்னா கனிமொழி வந்து மாநிலத்துல தேர்தல்ல பங்கேற்க ரொம்ப விரும்பினாங்க. அவங்க சீட்டு கேட்டப்போ அவங்களுக்கே சீட்டு கொடுக்க வந்து மறுத்துட்டாங்க ஸ்டாலின். ஸோ கலைஞர் மகளுக்கே சீட்டு மறுத்த ஸ்டாலின் கம்யூனிஸ்டுக்கு எங்க கொடுத்துட போறாங்க அப்படின்னு சொல்லி கனிமொழிக்கும் உதயநிதிக்கும் இருக்கிற பிரச்சனைய வந்து அவர் எழுப்புறாரு. என்ன நடக்குது உள்ள? இது இங்க மட்டும் இல்லைங்க. இப்ப காங்கிரஸ்ல பிரியங்காவுக்கு தானே ஓரளவுக்கு புத்திசாலித்தனம் இருக்குங்கிறது நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ ராகுலுக்கு முன்னாடி பிரியங்கா வந்திருக்கணும்ல. அவங்க எத்தனை முறை யூபியில போய் கேம்பெயின் பண்ணாங்க, ஒரு வாட்டி வின் பண்ணாங்க, இன்னொரு முறை ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சாங்க. அதுக்கப்புறத்துல இருந்து அவங்க தோத்து போயிட்டாங்க. ஆனா அவங்கள அரசியல்ல கொண்டே வரல. இந்த முறை கூட அவங்கள அரசியல்ல கொண்டு வந்தது கூட 2 தொகுதியில ராகுல் நிக்கிறாரு, ஒண்ணுத்த அவர் ரிசைன் பண்ணணுங்கிறதுக்காக அதை வந்து பிரியங்கா கொடுத்தாங்க. அந்த குடும்பத்துல மேனகாவை வந்து மருமகளா பார்த்தாங்க, அதாவது வந்தவ. பிரியங்காவை எப்படி பார்த்தாங்க? போறவளா பார்த்தாங்க. ஸோ இந்த மாதிரியான குடும்பங்கள் எல்லாமே பெண் அடிமைங்கிறது எப்படி இஸ்லாத்துல வந்து பெண்கள்ங்கிறது இவ்வளவு இப்படித்தான் இருக்கணும், அதுக்கு மேல இப்படி போகக்கூடாதுன்னு அவங்களுடைய மத நம்பிக்கை. அவங்க தன்னுடைய குலத்தை காப்பாத்துறதுக்காக 7% 15% மாத்துறதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். ஆனா நீங்க இங்க காங்கிரஸ்லயோ அல்லது திமுகலயோ பாத்தீங்கன்னா பெண் என்றால் அவள் அடுத்த வீட்டுக்கு போறவள், மருமகள் என்றால் அவள் அடுத்த வீட்டிலிருந்து வந்தவள். இப்படி பார்க்கிற சிந்தனை எப்போதுமே உண்டு. அது நீங்க கனிமொழிக்கு அதுல வந்து ஒரு விதத்துல நீங்க கனிமொழியை வந்து விமர்சிக்கணும். ஏன் விமர்சிக்கணும்னா, கலைஞரையே இருந்த காலத்திலே இதை அவங்க பண்ணியிருக்க முடியும். அவங்க வந்து எனக்கு டெல்லியை கொடுங்கன்னு கேட்டது வந்து ரொம்ப ஈஸியா போச்சு ஸ்டாலின் சார், இல்லையா? டெல்லி என்கிட்ட விட்டுருங்க அப்படின்னு சொல்லும் போது அது ஈஸியா போச்சு. அப்போ அவங்களும் என்ன பண்ணியிருந்திருக்கணும், ஒரு 15 வருடத்துக்கு முன்னாடி, அதாவது 2006லயே கருணாநிதி கேட்டிருந்தா அவங்க கனிமொழி என்ன கேட்டாலும் கருணாநிதி எழுதி கொடுத்துருவாரு. 10+3 43 எழுத சொன்னா கூட எழுதி கொடுப்பாரு. அவர் அதை பத்தி கவலைப்பட மாட்டார். அப்பவே பண்ணியிருந்திருக்கும். இப்ப வந்து நீங்க நான் வந்து மாநிலத்திலயும் இருப்பேன் மாநிலத்துக்குள்ளேயும் இருப்பேன்னு கேட்கறது சரியான ஒரு விஷயம் இல்லை. ஆனா உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன்.
10 நாள் காவேரி ஹாஸ்பிட்டல்ல இருந்த கருணாநிதி ஐயா அந்த டைம்ல நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. 10 நாள் அங்க இருக்க வேண்டிய அவசியம் அவருக்கு வரல. நான் அதை சூசகமா சொல்லிட்டு நாகரிகமா விட்டுறேன். அவரை வைத்துக்கொண்டு பல விஷயங்களை முடிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு வந்தது. அப்பவே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருச்சு. உதயநிதிக்கு குடும்பத்திலிருந்து யாரும் வரக்கூடாது. இது மூகாமுத்து விஷயத்துல கூட நடந்தது. மூகாமுத்து வந்து அரசியல் சினிமாக்குள்ள வந்தாரு. அவரால் ஈஸியா அரசியலுக்குள்ள வந்திருக்க முடியும். அங்கிருந்து இந்த திசை திருப்புதல் வரத்தான் தொடங்கிச்சு. சோ பெண்களை மதிக்கிறாங்கன்னு இவங்க நீங்க நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெண்ணா பாக்குறதே முதல்ல தப்பு. அரசியல் என்ன பெண்ணு ஆண வேண்டி கிடக்குது? அரசியலுங்கிறது வந்து வெறும் சிந்தனை தானே. அப்போ இவங்க அந்த மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது ஏன் பாவம் சீமான் ஐயா இவ்வளவு நாளுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சாருன்னு எனக்கு தெரியும். சார் நேரடியா கேட்கிற, கனிமொழிக்கு உதயநிதி போட்டியா வரக்கூடாதுங்கிறதுனால இவங்க ஆடி ஜெயிக்கவே மாட்டாங்க. திமுக ஆட்டத்தையே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எதிர்க்கையும் நான் தான், எங்கேயும் நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஆடிட்டு அங்க தோத்தா நீ பணம் கொடுக்கணும், இங்க ஜெயிச்சா நான் பணம் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க விளையாட்டே விளையாடுவாங்க. சோ போட்டின்னு அவங்க நினைச்சதுனாலதான் ஆரம்பத்துல இருந்தே அவங்க புறந்தள்ளிட்டு வந்தாங்க. இங்க மட்டும் இல்ல, காங்கிரஸ்லயும் புறந்தள்ளாங்கன்னு நான் சொல்றேன். சரத்பவாருக்கு நேருக்கு மட்டும் ஒரே பொண்ணுங்கிற அடிப்படையில இல்லாம ஒரு பையன் பிறந்திருந்தா இந்திரா காந்தி கண்டிப்பா சமையல் குறிப்பு விஷயத்துல பெரிய ஆளா வந்து உலக அளவுல குக்கிங் குவீன் அப்படின்னு வந்திருப்பாங்க. அவருக்கு பையன் இல்லாத ஒரே காரணத்தினாலதான் இந்திரா காந்திங்கிறவங்களே அரசியலுக்கு வந்தாங்க. தே டோன்ட் டேக் விமனை வந்து ஒரு ஃபோர்ஸா வெளியில கதெல்லாம் விடலாம். இந்த ஆண்டவனும் பாருங்க, இந்த பெண்ணை போட்டியா குடும்பத்துக்குள்ள நிறைய விடுறது இல்ல, நிறைய ஆண் வாரிசு விட்டுறான். நான் கண் வைக்கிறேன்னு தேசம்னு நினைச்சிடாதீங்க, அதை கொடுத்து விட்டுறான். அதனால என்ன ஆயிடுது, இவங்களுக்கு பிரச்சனையே இல்லாம போயிடுது. ஆண் தான் அரசு, பெண் அப்படிங்கிறவ அடிமைதான். அதுல இவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. பட் கனிமொழி ஹேட் சான்சஸ். கருணாநிதி கிட்ட ஒரு 4-5 விஷயம் சொல்லி இருந்தா டப்புன்னு அவங்க மாநிலத்துல அன்னைக்கே வந்திருப்பாங்க. அவங்க சோஸ் டெல்லி, அது தப்பு என்னை பொறுத்தவரை. ஒரு முறை காங்கிரஸ் கிட்ட கூடா நட்பு இருந்த காலத்துல காங்கிரஸோடைய சீட்டுல கனிமொழி ராஜ்யசபா ஆன அளவுக்கு நீங்க டெல்லிக்கு போயிட்டு இப்ப நான் வந்துட்டேன் எனக்கு வந்து தமிழ்நாட்டை கொடுங்கன்னு சொன்னா யாருமே கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எதேச்சாதிகாரம் உள்ள குடும்பம் எல்லாம் குட்டுக்கவே கொடுக்காது. சார் நீங்க சொல்லுங்க, டிஎம்கே தோல்விக்கு அருகாமல் இருக்கா, இல்லாட்டி என்டிஏ கூட்டணி வெற்றிக்கு கொஞ்சம் தூரமா இருக்கா? இப்படி பார்க்கறத விட திமுக இது வரைக்கும் 2 முறை ஜெயிச்சதில்லை அப்படிங்கறதோட அதை நெகேட் பண்ணிட்டு தோத்தா கேவலமா தான் எப்போதுமே திமுக தோக்கும். கௌரவமா தோக்கவே தோக்காது. நீங்க அதனுடைய ட்ராக் ரெக்கார்ட் ஆஃப் 17 தேர்தல் எடுத்து பாருங்க, எப்போதுமே கேவலமா தான் தோக்கும். அப்போ ஜெயிக்கும் போது கூட பெரிய அப்படியே ஹை மெஜாரிட்டி அப்படிங்கிறது 2 முறை தான் திமுகவுக்கு வந்தது. பட் இந்த தேர்தல் கண்டிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக இல்லாத ஒரு அரசு வரணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. உங்களுக்கு ஒரு பக்கம் விஜயும் அதே சொல்றாரு, சீமான் அப்பப்போ சபரிசனை பார்க்காம இருந்தா அப்படி சொல்லுவாரு. ஆனா இவர் வந்து அதிமுக அதை ஜென்ம விஷயமாகவே எடுத்துக்கொள்கிறது. அப்படின்னும் போது ஜெயிப்பதற்கு என்ன விதத்துல வாய்ப்பு இருக்கு? நான் வந்து வேற எதுவும் உங்களுக்கு ஜோசியம் எல்லாம் சொல்லலையே. 2024 ஒரு கான்ஸ்டிட்யூன்சி சொல்லுங்க. யாருக்கு? ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு கான்ஸ்டிட்யூன்சி எக்ஸாம்பிள் பாருங்க. 175 வரைக்கும் அதிமுக ஜெயிக்கும். மீதி இருக்கக்கூடிய 34 + 25 59ங்கிறதுல திமுகவுடைய பங்கு ரொம்ப கம்மியா இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். 175 அப்படிங்கிறது வந்து என்டிஏவுடைய மினிமமா நான் எடுத்து வச்சுப்பேன். தமிழ்நாடு என்னைக்குமே தொங்கு பாராளுமன்றம், தொங்கு சட்டமன்றம் எல்லாம் கொடுக்காது. நீங்க விஜய் வந்துட்டாரு ரொம்ப நெருக்கமா இருக்கும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு 35 சீட்ல நீங்க எழுதி வச்சுக்கோங்க, ஒரு 35 சீட்ல எல்லா தேர்தல்லையுமே தமிழ்நாடு இருக்கட்டும் இல்ல இந்தியாவிலேயே கூட 35 சீட்ல வந்து 5000க்கு கம்மியா 3000க்கு கம்மியா வாக்குகள் வரும். பட் வெற்றி தானே, அதுல ஒண்ணு மாற்று கருத்து இல்லையா? சோ நீங்க சொல்றது கிரவுண்ட் ரியாலிட்டியா, கிரவுண்ட் ரியாலிட்டியா இல்லாட்டி உங்களுடைய பெர்செப்ஷனா? நான் 2 விதமா தான் இதை தொடர்ந்து பாக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 58% வாக்கு நான் தூக்கி போட்டுறேன். 6 கோடியில 58% தூக்கி போட்டுறேன். தாவேகா வந்து 20, நாத்தாக்கா வந்து 8, ஓட்டு போடாதவங்க 18, ஓட்டு போட முடியாதவங்க 12ன்னு நான் அதை தூக்கி போட்டுறேன். மீதி இருக்கிற 42 மட்டும்தான் அதிமுக திமுகங்கிற அடிப்படையில கொண்டு வர்றேன். அதிமுக சைடுல பிஜேபி ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டுல இருக்கு. காரணம் இந்தியாவில அது நல்ல வெற்றியை பெற்றிருக்கு. அன்புமணி விஷயத்துல தேவையே இல்லாம ராமதாஸை கூப்பிட்டு வந்து அசிங்கப்படுத்தி
பாமகல கூட யாருக்காவது அன்புமணி மேல கோவம் வந்திருக்கும்ல, ஏய் அன்னைக்கு நீ லீவு கொடுக்கல, அன்னைக்கு நீ எனக்கு சீட்டு கொடுக்கல, என் மாமனுக்கு நீ கான்ட்ராக்ட் கொடுக்கலன்னு ஒரு கோவம் இருந்திருக்கும்ல. அந்த கோவமும் இப்ப போயிடுச்சு. ஸோ பாமக இருக்கிற தொண்டருமே அன்புமணியை போட்டிருக்கின்ற விதமாக சௌமியா வேற தூள் கிளப்புறாங்க. இந்த பக்கம் டிடிவி எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்பதான் டிடிவி தொண்டனுக்கே மூச்சு வந்திருக்கும். இவ்வளவு நாள் கதை விட்டுட்டு இருந்தோம், ஸ்லீப்பர் செல்லு அது இதுன்னு கதை விட்டுட்டு இருந்தோம், ஒருத்தனும் ஓட்டு போடல, இந்த வாட்டி தாயா ஒழுங்கா வாக்கையே பார்க்க போறோம், ஒழுங்கா ஜெயிப்பதற்கான சாத்தியங்களுக்கே கொண்டு வர போறோம்னு சொல்லி டிடிவி. ஸோ இங்க எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கு. வேறாஸ் நீங்க அங்க பாருங்க, இன்னைக்கு தேமுதிக அதை அறிவிச்சது முட்டாள்தனத்தின் உச்சகட்டம். நான் கருணாநிதியாகவோ ஸ்டாலினாகவோ இருக்க போறது இல்லை. அப்படி நான் இருந்திருந்தா ஃபர்ஸ்ட் அதைத்தான் அறிவிச்சிருக்கேன். வந்தாரை வார வைக்கும் தமிழகம்னு சொல்லி முதல்ல அதை அறிவிச்சுட்டு இவங்க எல்லாம் கொடுத்தாங்கன்னு பெருமையா பேசியிருப்பேன். அப்படி சாதாரணமா ஜாலியா பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த கொடூரமா கேவலமா மோசமா ஒரு பொண்ணை 16 பேர் 10 நாள் கற்பழிச்சாங்க அப்படின்ற மாதிரி இந்த விஷயம் நடந்தது. கம்யூனிஸ்ட் தொண்டனுக்கு கோபம், காங்கிரஸ் தொண்டனுக்கு கோபம், இந்த விசிகா தொண்டனுக்கு கோபத்தினுடைய உச்சம். இத்தனை ஏற்படுத்திட்டு நீங்க எப்படி வின் பண்ண போறீங்க? உதயநிதியினுடைய போட்டோவை காட்டியா? சோ இன்னைக்கு தேர்தல் நடந்தா நீங்க சொல்ற உங்களுடைய பெர்செப்ஷன் என்ன அப்படின்னு எனக்கு புரியுது. இன்னும் தேர்தல் பிரச்சாரத்துக்கான நாட்கள் இருக்கு. சோ இந்த பிரச்சாரத்துல திமுக எதையாவது மாத்தி அவங்க வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இப்போ ஜெயலலிதா அம்மா இதெல்லாம் நடந்தது, இதுக்கு நீங்க இப்படி பண்ணணும் செய்வீங்களான்னு உடனே செய்வீங்க, அப்படி செய்யறங்கன்னு சொல்ற பேட்டர்ன் நீங்க பார்த்திருப்பீங்க. பட் இப்ப போய் எடப்பாடி ஐயா உங்க ஊர்ல பெண்களுக்கான குற்றம் நடந்திருக்குன்னா அங்கிருந்து ஒரு குரல், ஆமாங்க 8 பேருக்கு நடந்துருச்சு. இங்கிருந்து இவரு நம்ம அண்ணாமலை ஐயா போயிட்டு 28 காவல்துறை மரணங்கள் நடந்தது அப்படின்னு சொன்னா அங்க இருக்கிறவனே சொல்லுவான், இல்லைங்க 4 கணக்குல சேர்க்கலீங்க அந்த நாய்ங்க அப்படின்னுவான். ஸோ நீங்க பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாம நெகட்டிவிட்டி ஆல்ரெடி அது பொதுவாகவே திமுக ஆட்சியில இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அந்த நெகட்டிவிட்டிங்கிறது வருங்க, எப்போதுமே நாங்க பார்த்திருக்கோம். அதனாலதான் அது 2வது முறை வந்ததில்லை. இந்த நெகட்டிவிட்டி இன்னும் உச்சத்துல கொண்டு போய் விடும். எதையோ வச்சு முயற்சி பண்ணி பார்த்தாங்க, மாநில சீட்டு குறைச்சிருவாங்க எம்பில, என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க, முட்டாள்தனத்தினுடைய உச்சக்கட்டங்கள் எல்லாம் ட்ரை பண்ணாங்க, எதுவுமே வேலைக்கு ஆகல. அவங்க எவ்ரிதிங் வென்றாங்க. சும்மா போஸ்டர் அடிச்சதுதான் பந்தாவா நடந்தது. ரஜினிகாந்த் ஐயாவை பயன்படுத்திக்கிட்டது வேணா கொஞ்சம் பந்தாவா நடந்தது. இல்லைன்னா ரஜினிகாந்த் ஐயா போய் ஸ்டாலின் எவ்வளவு நல்லவர், ரொம்ப கருணை மிக்கவர், எச் ராஜா எத்தனையோ திட்டி இருக்கிறார், ஆனால் இவர் போய் பார்த்தார். இந்த மாதிரி பேசுறவரே இல்லைங்க ரஜினிகாந்த். தெல்ல தெளிவா ஆண்டவன் பேசின மாதிரி வரும் ரஜினி பேசின வார்த்தைகள், அப்படி வரும். இந்த லெவல்ல கொண்டு வந்து விட்டுருக்காங்க. சோ இன்னைக்கு நடந்தாலும் நாளைக்கு நடந்தாலும் 5 வருடம் 1 நாள் திமுக சட்டசபையில உட்கார போறதில்லை. ஓகே சார். ஓபிஎஸ் செங்கோட்டையன் இவங்க அதிமுகல இருந்து பிரிஞ்சு போனதுல ஒரு சில பெல்ட்ல அதிமுக வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, இது ஓட் ஸ்பிளிட்டுக்கு அந்தந்த ஏரியால வகை வகுக்காதா? இது ஏடிஎம்கேக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இல்லையா சார்? நான் 2 விதமா இதுக்கு பதில் சொல்லியிருக்கேன் பல விவாதங்கள்ல. ஒண்ணு, இந்த கட்டமைப்புங்கிறீங்களா, அதுனா என்ன? கட்டமைப்புனா 4 கட்டை, அதுக்கு மேல செங்கோட்டையன் உட்கார்ந்துருப்பாரு. இல்ல, செங்கோட்டையன் ஒரு கோஷ்டியை வச்சுட்டு ஸ்ட்ராங்கா போயிட்டு இருப்பாரு. அதுக்கு ஆதரவு மேலிடம் கொடுக்கற வரைக்கும் அது நடக்கும். அவர் எதிராக வேலை செய்யறாருன்னு உடனே அவர் யாரை வச்சு வேலை செய்யறாங்களோ அவங்கள திருப்பி இந்த வழிக்கு கொண்டு வந்துருவாங்க. இதுதான் கட்டமைப்பு. கட்டமைப்புங்கிறது உங்களை வளர்த்து விடுறதும் உங்களை மட்டுப்படுத்துறதும் 2 என் கையில இருக்குன்னா தான் அதுக்கு பேர் கட்டமைப்பு. ஒரு ட்ரீ டாப், பிளாட் இல்லை, இந்த மாதிரியான கட்சியை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1. 2வது, ஆரம் வீரப்பன் எவ்வளவு பெரிய ஆள் அதிமுக. அவர் ஒரு குற்றச்சாட்டை தூக்கி போடுறாரு, ரஜினியை வச்சுக்கிட்டு குற்றச்சாட்டை தூக்கி போடுறாரு. ஜெயலலிதா அம்மா அராஜகம் பண்றாங்க, கார்ல வந்தாங்கன்னா எல்லா டிராபிக் நிறுத்துறதுங்கிறதுல இருந்து தொடர்ந்து ஒரு கருத்தை, எதிர்மறை கருத்தை கொடுத்து 10வதுக்கு இந்த பட்டுப்புடவை செருப்பு இந்த கதையெல்லாம் சொல்லி ஊழல் எல்லாம் சொல்லி 96ல ஆரம் வீரப்பன் ஐயா வெளில வராது, திமுகவோட கூட்டணியை வைக்கிறார். 96ல திமுக பெரிய வெற்றி பெறுது. காரணம் யாரு உங்களை பொறுத்த வரைக்கும்? இப்ப செங்கோட்டையன் சொல்ற மாதிரி அன்னைக்கு நீங்க ஆரம் வீரப்பன்னு சொல்லுங்க. 98ல என்னாச்சு? she bounced back, அப்படியே தூக்கி அடிச்சுட்டு மேல வந்தாங்க. 39க்கு 36 எப்படி நடந்தது 2 வருஷத்துக்குள்ள? அப்ப ஆரம் வீரப்பன் ஐயாவோட கூட வந்தவங்க எல்லாம் ஏன் ஓட்டு போடல திமுகவுக்கு? தனிநபர் என்னைக்குமே முக்கியம் இல்லை. அது எஸ்டிஎஸ்ஆ இருக்கட்டும், நாஞ்சிலாரா இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும்,
தனிநபருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும். வந்தா வணக்கம் போடுவாங்க, ஓட்டெல்லாம் போட மாட்டோம். ஸோ அதிமுகல இருந்து எத்தனை பேரை திமுக கடத்திட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் அது எதுக்கு 2016 இன்கமன்சியை ஜெயிக்க முடியாம போச்சு? எல்லாம் வந்துட்டாங்களே அதிமுகல இருந்து. உங்களை பொறுத்த வரைக்கும் சேகர் பாபு யாரு, ஏவா வேலு யாரு, எல்லாருமே வந்துட்டாங்களே. பட் ஏன் நடக்கல? தனிநபர் இஸ் ஆல்வேஸ் தனிநபர். அதாவதுங்க, உங்க கம்பெனில நீங்க சிஇஓன்னு அழைக்கப்படுற வரைக்கும் தான் உங்களுக்கு மரியாதை. அந்த சிஇஓ பதவி உங்ககிட்ட இருந்து போயிடுச்சுன்னா then you become one among the employee. இது திமுக அந்த பாடத்தை கத்துக்கவே மாட்டேங்குது. தன்னுடைய 13 என்ன சொல்வீங்க, அந்த மன்னர்கள், குறுநில மன்னர்களை வச்சுக்கிட்டு யார் வந்தாலும், ஏங்க நேத்திக்கு ஓபிஎஸ் ஒரு கும்பிடு போட்டிருக்காரு பாருங்க அந்த வேட்பாளர் தேர்வு விஷயத்துல. இது நடக்குமா? இது நியாயமா? நீங்களே தான் சொன்னீங்க 3 முறை முதல்வர். அப்படி வளைஞ்சு கும்பிடு போடணுமா? அந்த ஸ்லைடை நீங்க தயவு செஞ்சு நேயர்களுக்கு காட்டுங்க. கண்டிப்பா. அங்க உட்கார்ந்து இருக்கிறது துரைமுருகன், எல்லாம் பெரிய தாதாஸ் உட்கார்ந்து இருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாம் குறுநில மன்னர்கள். அப்போ ஒரு தனிநபர் வெளில போறது, அந்த ஓபிஎஸோட ஒரு 70,000 பேர் இருந்தா கூட என்னங்க எப்படி குனிஞ்சிட்டாரு அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணம் வருமா வராதா? மே 4ஆம் தேதி இவங்க எல்லாம் செல்லாங்காசு ஆயிடுவாங்க. அரசியல் அனுபவம் உள்ளவங்க. நான் அதெல்லாம் குறைச்சு மதிப்பிட மாட்டேன். நான் ஒன்னும் போராட்டத்துல எல்லாம் இறங்கினதில்லை. இவங்க எல்லாம் பெரிய பெரிய போராட்டம் பண்ணியிருக்காங்க. கள்ளக்குறிச்சியில அந்த மாணவியை வச்சுக்கிட்டு அந்த கல்லூரியை மூடணும்னு சொல்லும் போது பெருசா வந்ததெல்லாம் தேனியில இருந்துங்கிற வரலாறுலாம் எங்களுக்கு தெரியும். பெரிய ஆளு, ரொம்ப பெரிய பெரிய கூட்டங்கள் எல்லாம் கொண்டு வருவாங்க. ஆனா தனிநபரால வாக்குகள் எல்லாம் மாற்ற முடியும். ஒரு ஜோக்குக்காக சொல்றேன், செங்கோட்டையனையா ஒரு வீடுமா போய் இந்த வாட்டி ரெட்டலைக்கு போட்டுறாதீங்க விசிலு, ரெட்டலைக்கு போட்டுறாதீங்க விசிலுன்னு அவர் சொல்லி சொல்லி அவருக்கே கூட அது மறந்துடும். அவரே போய் உணர்ச்சி வசப்பட்டு ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு வந்துருவாரு. ஏன்னா 7 முறை ரெட்டலைக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்ககிட்ட நீங்க என்னத்தை திடீர்னு மாத்திருவீங்க? சோ இதெல்லாம் ஃபேக்டாரே இல்லை. நான் அவங்களை குறைச்சி மதிப்பிடல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 7 முறை ஜெயிக்கிறது ஒன்றும் சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. கட்சியில முதல்ல அதுக்கான அங்கீகாரம் இருக்கணும், இடம் இருக்கணும், அந்தஸ்து இருக்கணும், 1000 இருக்கணும். அது பெரிய விஷயம்தான். பட் அதை வச்சுக்கிட்டு 8வது முறை ஜெயிப்பாங்கன்னு சொல்றது என்னால ஒத்துக்க முடியல. என்னுடைய அரசியல் அறிவு அப்படி சொல்லல. வெரி குட் சார். ஸோ தற்போதைய தேர்தல் கள நிலவரத்தை ரொம்ப அழகா அலசினீங்க. நம்ம மீண்டும் ஒருமுறை சந்திப்போம். உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக பங்கிட்டதுக்கு மிக்க நன்றி. வணக்கம் சார். தேங்க்யூ. நன்றி. நன்றி.